வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்லேன் அப்போ இவங்க தகவலை மட்டும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க. இந்த புதிய இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா? இப்போ என்ன தகவல் சொல்ல போகிறேன்னா, சீனாவில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 5 வருஷத்துக்கு முன்னால். அப்படின்னா அது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னா, அதாவது மூளைச்சாவு அடைஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது ஆக்சிடெண்ட்டில் வந்து திடீர்ந்தால மூளைச்சாவு அடைஞ்சவங்க வந்து நம்ம வந்து உயிருக்கு மட்டும் உடம்புல இருக்கும், ஆனால் அவங்க சுயநினைவு இருக்காது. அவங்க வகுப்பை வந்து தானமாக கொடுப்பாங்க. அப்படிலாம் இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய இடத்துல தானம் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த இந்த மாதிரி பக்கம் ஒரு சூழ்நிலையில சீனாக்காரன் என்ன பண்றாங்க, இந்த மூளைச்சாவை அடைஞ்சவங்க காப்பாத்துக்கு புதிய கருவி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அதாவது சிம் கார்டு வடிவத்தில் ஒரு சின்ன கருவி, மைக்ரோ பயாலஜி பல நுண் பொருட்களை பயன்படுத்தி அந்த கருவியை சிம் கார்டு வகையை கண்டுபிடிச்சிருக்கான். இது என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து தலையில ஆப்ரேஷன் பண்ணி முகத்துக்கும் தண்டுவகத்துக்கும் இடையில பொருத்தும் போது அது வந்து முகத்தையும் தண்டுவகத்தையும் சிறுமுக பெருமுக அப்போ வந்து இதயம் நுரையீரல் இவ்வளத்தையும் அது சிறப்பான முறையில் இயக்க செய்யுது. அப்போ அதனால வந்து என்ன இருக்குன்னா, அந்த அடிப்பட்டவர் வந்து சுயநினைவு வந்து மீண்டு அவர் வந்து நல்ல கச்சாப்பா இருக்காரு. அப்புறம் சுயநினைவு சரியாகி நல்ல ஒரு டேலண்ட் ஆகிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆலையில அந்த கருவியை ஆபரேஷன் பண்ணி எடுத்துறாங்க. இதனால அவங்க திருப்பியும் புழைக்கிறாங்க. இந்த புதிய கண்டுபிடிப்பு சீனால 5 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம்.